நம்ம நினைக்கிறத விட ரொம்ப உக்கிரமா ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா உக்ரைனுடைய ட்ரோன் அட்டாக் என்பது ரஷ்யாவினுடைய 3வது ஆயில் ரிஃபைனரி, அதுவும் ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய ரஷ்யா பகுதிகளில் ட்ரோன் அட்டாக்கை உக்ரைன் செஞ்சுட்டாங்க. இதனால ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரிஸ் பயங்கரமா பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அங்க கச்சா எண்ணெயினுடைய மழை பெய்வதாக அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா இங்க ஆயில் ரிஃபைனரி மேல அட்டாக் நடத்துறாங்களா, இந்த ஆயில் வேப்பரைஸ் ஆகி மேல போகுமா, மறுபடியும் அது கூலாகி கீழே வருமா, அந்த நேரம் அது ஒரு படலமாக மாறி அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பெரிய ஒரு தடையாக இருக்க போகிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான். இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பத்தி 2 காணொலிகள் தமிழ் பட்சத்துல பதிவு பண்ணியிருக்கோம். ஒன்னு, அந்த கூட்டமைப்பை விட்டு ஏன் வெளியில வராங்க, அப்படி வெளியே வருவதற்கு காரணம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் முதல் காணொலி. 2வது காணொலி அப்படிங்கிறது ஒப்பக் அமைப்புகளிலிருந்து இப்போ யுஏஇ வெளியில வராங்க. எண்ணெய் உற்பத்தியாளர்களுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பக். அதுல மொத்தம் 13 நாடுகள் இருந்தார்கள். இப்போது அது 12ஆக குறைந்திருக்கிறது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மே 1ஆம் தேதியிலிருந்து ஒப்பக் கூட்டமைப்பை விட்டு வெளியேறுகிறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கு அது ஜாக்பாட் தான் அப்படிங்கிற 2வது காணொலியும் தமிழ் பட்சத்துல பதிவு பண்ணிருக்கோம். பார்க்காத டிபி டியூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அடுத்ததா, எங்க தானியத்தை திருடிட்டு போன ஒரு கப்பலை நீ தான் உன் நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கியா, அப்ப என் தானியத்தை எல்லாம் திருப்பித்தா. உக்ரைனும் இஸ்ரேலும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய கப்பற்படை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல வரக்கூடிய கப்பலை திரும்ப அனுப்புகிறது என்கிற தகவல் ஈரானை மிகப்பெரிய கோபமடை வைத்திருப்பதாகவும், உலக போருக்கான காரணமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்களுடைய எச்சரிக்கை காரணமாக பல நேரங்களிலும் பல நாடுகள் பல ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் எப்ப என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது தெரியாது. அந்த நேரம் அவருடைய முடிவை பொறுத்து அது போரா மாறுமா, இல்ல இதே மாதிரி ஒரு சண்டையாக மட்டுமே நிற்குமா அப்படிங்கறதெல்லாம் நாம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு.